அரசியலமைப்பின் சரத்து 200 இது சம்பந்தமான விவாதங்கள் சமீபத்தில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்குது. மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதா மீது முடிவெடுக்க அரசியலமைப்பின் 200வது விதியின்படி ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து அதை சட்டமாக மாற்றலாம், இல்லைனா நிறுத்தி வைக்கலாம், இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கலாம். மசோதா சரியில்லை என்றால் நிறுத்தி வைக்கலாம், அது கிட்டத்தட்ட நிராகரிப்பதாகவே அர்த்தம் என்ற பகுதி தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பதால் அவை நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று, அந்த மசோதாக்கள் இறந்துவிட்டன என்றும் ஆளுநர் வி.என். ரவி கூறியிருந்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு மசோதா நிதி மசோதா இருந்தால் கண்டிப்பாக ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்தே ஆகணும். நிதி மசோதா அல்லாத மசோதாக்களாக இருக்கும்போது அதை மறுபரிசீலனைக்காக அனுப்பும்போதோ இல்லை சில திருத்தங்கள் கோரி மீண்டும் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பும்போதோ சட்டமன்றம் அந்த திருத்தங்களை செஞ்சு இல்லைனா செய்யாமலோ அந்த மசோதாவை மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநரிடம் அனுப்பிச்சா ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். அந்த மசோதாவை ஆளுநர் நிறுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தால் சட்டமாயிடும். ஒப்புதல் அளிக்காமல் பெண்டிங்லேயே வச்சிருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் அளித்தே ஆகணும். கவர்னர் நிராகரித்ததால் மசோதா மரணம் என்று அர்த்தமில்லை என உச்சநீதிமன்றம் இப்போ நவம்பர் 15, 2023 தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆளுநருக்கு எதிராக பஞ்சாப் அரசு தாக்கல் செய்த மனுவை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பது. இதை தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் மற்றும் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சின் தீர்ப்பு தான் இது. ஒரு மாநில சட்டமன்றத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு சட்டம் ஆளுநர் தனது ஒப்புதலில் கையெழுத்திட மறுப்பதால் மட்டும் அணைந்து விடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மேலும் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் மசோதாவை இறக்க செய்வதன் மூலம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தால் சட்டமன்ற களத்தின் செயல்பாட்டை கிட்டத்தட்ட வீட்டோ செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். அத்தகைய நடவடிக்கையானது பார்லமெண்ட் ஆட்சி முறையின் அடிப்படையில் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணானது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆளுநர் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 168 கீழ் சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக உள்ளார் மற்றும் அரசியலமைப்பு ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு.